ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் CBIS அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மாவின் விருப்பத்தை நிராகரித்த காங்கிரஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்தே மாதரம் சாங் எழுதி 150வது ஆண்டு நிறைவு. ஸோ இதற்காக தான் அந்த வந்தே மாதரம் குறித்த அந்த நிகழ்வுகள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்படுகிறது. ஸோ இதுல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் மகாத்மாவின் விருப்பம் வந்து நேஷனல் ஆந்தம் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான், அதை வந்து காங்கிரஸ் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்க்கலாம். 1875ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும், இயற்றப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1882ஆம் ஆண்டு அவருடைய ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்ல வந்து இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ இதை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வங்க கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் இந்த வந்தே மாதர பாடலை வந்து இயற்றியிருப்பாரு 1875ஆம் ஆண்டு. 1882ஆம் ஆண்டு அவருடைய ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்ல வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற வார இதழ்ல டிசம்பர் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த வார இதழ்ல வந்து வந்தே மாதரம் குறித்த உணர்வுகளை வந்து மகாத்மா காந்தி அந்த வார இதழ்ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வங்கத்துல வந்து வந்தே மாதரம் மிகப்பெரிய அளவுல வந்து பிரபலம் அடைந்திருக்கும். அதே மாதிரி சுதேசி இயக்கத்துல வந்து வந்தே மாதரம் பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கும் அப்படின்னு அந்த இந்தியா ஒப்பீனியன் அப்படிங்கிற வார இதழ்ல வந்து அவரை குறிப்பிட்டிருப்பாரு. அதே மாதிரி வந்தே மாதரத்தை தான் தேசிய கீதமாக மகாத்மா காந்தி அவர்கள் கருதினார். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 1896ஆம் ஆண்டு காங்கிரஸ் செக்ஷன் வந்து கல்கட்டால நடைபெற்றிருக்கும். இதுல யாரு பிரசிடென்டா இருந்திருப்பா அப்படின்னா ரஹ்மதுல்லா சஹானி. ஸோ இவர் தான் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. ஸோ இந்த செக்ஷன்ல தான் ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் இந்த பாடலை வந்து காங்கிரஸ் செக்ஷன்ல வந்து பாடி இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதுல இந்த வந்தே மாதரம் பாடல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸா வந்து அந்த பாரதம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாயில சரஸ்வதி, துர்கா இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் இதுக்கு எதிராக வந்து பேசியிருப்பார். இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நேஷனல் தேசிய கீதமாக கருதக்கூடாது அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருப்பாரு. இதன் அடிப்படையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி அவரே உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து முகமது அலி ஜின்னா வந்து போராட்டம் வேற இதுக்காக நடத்தி இருப்பாரு. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த பாடல் குறித்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இஸ்லாமியர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை சமரசப்படுத்துவதற்காக 1937ஆம் ஆண்டு அதுல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டான்ஸாவை எல்லாம் மாத்திட்டு முதல் 2 ஸ்டான்ஸாவை மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 1907ஆம் ஆண்டுல வந்து வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தூத்துக்குடியில ஒரு கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற சொல் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து வங்காளத்துல அதாவது சமஸ்கிருதம் பெங்காலில தான் எழுதப்பட்டிருக்கும். இதை வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் தான் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. 1896ஆம் நடைபெற்ற காங்கிரஸ் செக்ஷன் கல்கட்டாவில் நடந்த காங்கிரஸ் செக்ஷன்ல தான் முதலாக ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் இதை வந்து பாடியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல தான் இந்த காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா சரளா தேவி அவர்கள் இதுல வந்து முக்கிய திருத்தம், இதுல வந்து அந்த மக்கள் தொகையை பற்றின ஒரு லைன் வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி 7 கோடி அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இவங்க அதை சேஞ்ச் பண்ணி 30 கோடி அப்படின்னு பாடி அனைவருடைய கவனத்தை வந்து ஈர்த்திருப்பார்.
அதே மாதிரி இந்த 1905 நடந்த அந்த காங்கிரஸ் செக்ஷனுக்கு வந்து யாரு தலைவரா இருந்திருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது தாதாபாய் நவரோஜி அவர்கள் தான். தாதாபாய் நவரோஜி கிடையாது, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் இதற்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாங்க. அந்த மீட்டிங்ல தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 7 கோடி அப்படிங்கிறத 30 கோடி அப்படின்னு மாத்தி பாடி அனைவருடைய கவனத்தையும் இந்த சரளா தேவி அவர்கள் இந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் அதிகரித்த கோக்கிங் நிலக்கரி இறக்குமதி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரபியில். ஸோ எனர்ஜி ரிசோர்ஸஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த கோக்கிங் நிலக்கரி அப்படிங்கிறது இப்போ நம்ம கோலை எடுத்தோம்னா அதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ராசைட், அதில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் அடிப்படையில் தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா வகைப்படுத்துவாங்க. இரண்டாவதாக விட்டமினஸ், மூன்றாவதாக லிக்னைட், நான்காவதாக பீட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் கண்டென்ட் அடிப்படையில் தான் இதை வகைப்படுத்துவாங்க. ஆந்த்ராசைட்ல பார்த்தீங்கன்னா 80% இருக்கும் கார்பன், விட்டமினஸ்ல 60%, லிக்னைட்ல 40. ஸோ அதை விடையும் குறைவாக இருக்கக்கூடியதான் இந்த பீட்ல இருக்கக்கூடியது. ஸோ இதுல விட்டமினஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோக்கிங் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து குளிர்காலத்துல இது அதிக அளவில் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து உற்பத்தி பண்ணும் ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து இந்த அயன்ல இருந்து தான் இந்த ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அயன் ஓர்ல வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிக அளவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கோக்கிங் கோலுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த விண்டர் சீசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி இறக்குமதி வந்து வெகுவாக குறைந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கோக்கிங் நிலக்கரி வந்து இறக்குமதி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விண்டர் சீசன்ல யூஸ்வலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்காக இந்த கோக்கிங் நிலக்கரியை அதிகமாக இறக்குமதி வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்கள் மீது செஸ் வரி விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். ஸோ நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பான் மசாலா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மீது அந்த செஸ் வரியை வந்து போடக்கூடிய மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமி டாக்ஸஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த செஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து போடக்கூடிய ஜிஎஸ்டியை விடையும் எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் இந்த செஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நார்மலா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஜிஎஸ்டி, அதே மாதிரி 18% ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு வந்து அதை அதனுடைய அந்த வாங்கும் திறனை கட்டுப்படுத்தும் பொருட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வரி வந்து போடப்படும். ஸோ அதற்கு போடப்பட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த செஸ் வரியை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக தான் இந்த செஸ் டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சுகாதார மேம்பாடு திட்டம். ஸோ இந்த மாநிலங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்ஸை வந்து பகிர்ந்தளிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக தான் இந்த செஸ் டாக்ஸ் வந்து பொருட்கள் மீது போடுவாங்க.